கதாபாத்திரங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். இவங்க பேர் தான் ஹிந்துமதி. இவங்க ஒரு ஹிந்து. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இவங்க பேர் தான் மும்தாஜ். இவங்க ஒரு முஸ்லிம். ஸலாம் அலைக்கும். இவங்க பேர் தான் ஜெனிஃபர். இவங்க ஒரு கிறிஸ்டியன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இவரு பேர் தான் நிகிலன். இவர் ஒரு டாக்டர். யாருக்கா ரத்ததான பண்ண ஆசை இருக்கா? ஹாஸ்பிட்டல் வாங்க. இவர் பேர் தான் முகுந்தானந்தா. இவர் ஒரு போலீஸ் சாமியார். ஓம் கிரீம் கிரீம் ஐஸ்கிரீம். இவரு பேர் தான் நம்ம ஏட்டறிவு ஏகாம்பரம். இந்த கிராமத்திலே பெரிய ஆளு. ஏன்னா காலேஜ் வேணுமா என்ன வந்து பாருங்க. காட்சி 1. 3 மாணவர்கள் கல்லூரிக்கு செல்கின்றனர். யாருடா இவரு நடு ரோட்ல சேர் போட்டு உட்கார்ந்திருக்காரு? அதானே என்னமோ அவர் போட்ட ரோடு மேல உட்கார்ந்திருக்காரு. அவரை தெரியாதா உங்களுக்கு? அவர்தான் நம்ம ஏட்டறிவு ஏகாம்பரம். அவர்தான் பெரிய ஜாதிமானு. அவரை பொறுத்த வரைக்கும் அவர்தான் பெரிய பணக்காரரு, அறிவாளி. ஊர்ல இருக்க மத்தவங்க எல்லாம் முட்டாள் நினைச்சு ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்ணுவாரு. அவ்வளவு பெரிய பவர் ஸ்டாரா அவரு. நீ வேற ஏண்டி வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டேன். நமக்கு காலேஜ் டைம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். பண்ணி குட்டிங்களா எவ்வளவு தடவை சொல்லிட்டு போய் தெருப்பு மாறவனே மேலாடி தெருப்புக்கு வந்தீங்க கால கையில முசி போட்டுருவேன். படிக்க தானே போறோம் தாத்தா. அது தாத்தாவா? நான் யாரும் தெரியல. இந்த ஜில்லாவிலே நான் தான் உயர்ந்த ஜாதி. நானே பணக்காரி, அறிவாளி. நான் போறதுதான் சட்டம். நான் சொல்றதுதான் ஊருக்கு எல்லாரும் கேட்கணும். இன்னொரு அடி தெருப்ப வந்தீங்க கால கையில வச்சு போட்டுருவேன். படிக்குது நான் படி மூஞ்சி எழுதிப்பாங்களா போங்க. மாடு இவ்வளவு கேவலமா நம்மள பேசிட்டாரு. சே, நம்மளும் நல்லா படிச்சு பெரியாராய் இவருக்கு ஒரு நல்ல பாடத்தை புகட்டணும். அதுக்கு முதல்ல நம்ம நல்லா படிக்கணுமே. அதுக்கு தான் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்காரு, அவரை போய் பார்க்கலாம் வாங்க. காட்சி 2. 3 மாணவர்களும் சாமியாரை சந்திப்பு. வாருங்கள் குருதேவரே, வந்து அமருங்கள். அதுக்குனே பண்ண மாதிரி என்ன வேண்டும்? வணக்கம் சாமி. நிகழ்ச்சியிலே ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி இது ஒண்ணுதான். நல்லாதான் படிக்கிறோம். இருந்தாலும் நம்ம படிக்கிறதுலாம் மறந்து போயிடு சாமி. நாங்க படிக்கிறதுலாம் ஞாபகம் இருக்கிறதுக்கு ஒரு மந்திரம் சொல்லி கொடுங்க சாமி. அப்படியே ஆகட்டும். முதலில் மூச்சை நன்றாக உள்ளே இழுங்கள். இப்போது மூச்சை மெதுவாக வெளியே விடுங்கள். ஜில் ஜங் ஜக் ஜில் ஜங் ஜக். இந்த மந்திரத்தை 5 முறை செய்யுங்கள். மைக்க வாய்க்கிட்ட வச்சுக்கோ. ஜில் ஜங் ஜக் ஜில் ஜங் ஜக். எங்கடா தூங்காதுடா. எங்கடா சாமியாரு? சாமியார் சாமிக்கு விட்டு போறாரா? நானா இவரு நம்மளுக்கு படிக்கிறதுக்கு மந்திரம் சொல்லித்தர சொன்னா தூங்குறதுக்கு மந்திரம் சொல்லி தராரு. இதெல்லாம் நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது, வாங்க போலாம். நீயும் உங்க சாமியாரும் படிக்கிறதுக்கு துப்பு இல்ல. இங்க ஒரு மந்திரம் சொல்லுங்க. ஏன்னா காசு கொடுன்னு பார்த்தா காசு கொடுக்காம போறீங்க. ஓம் கிரீம் கிரீம் ஐஸ்கிரீம். தெரியாது. ஏய், யாரோ ஆக்சிடென்ட் ஆகி ரோட்ல கிடக்குறாங்கடா. அவர் தெரியல உங்களுக்கு? அவர்தான் நம்ம ஏட்டறிவு ஏகாம்பரம். ஆக்சிடென்ட் கிடக்குறாரு. என்னாச்சு பார்க்கலாம் வாங்க. அவரு அன்னைக்கு எப்படிலாம் நம்மள பேசினாரு, அவருக்கு நல்லா வேணும். டேய், அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. அவரும் பாவல. நம்மளால முடிஞ்ச போய் பண்ணலாம் வாங்க. எனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டலுக்கு தான் பக்கத்துல இருக்கு, அவங்க கூட்டிட்டு போலாம் வாங்க. டாக்டர் 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 என்னாச்சு? டாக்டர் இவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இவருக்கு என்னன்னு பாருங்க. போய் கொஞ்ச நேரம் வெளியே இருங்க. டாக்டர் இவருக்கு என்னாச்சு டாக்டர்? அவருக்கு ஹெவி பிளட் லாஸ். அவருக்கு ரத்தம் இருந்தா தான் ஒரு உயிர் காப்பாற்ற முடியும். உடனே ரத்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க டாக்டர். இவரு ஒரு ஜாதிமான். டீ குடிக்கணும்னா கூட அவங்க ஜாதி டீ கடையை தேடி போய் தான் டீ குடிப்பாரு. துணி எடுக்கணும்னா கூட அவங்க ஜாதி துணி கடையை தேடி போய் தான் துணி எடுப்பாரு. அப்ப ஜாதி ரத்தம் தானே கேட்பாரு.
ஜாதி ரத்தம் ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் ஓ பாசிட்டிவ் கூட கேள்விப்பட்டிருக்கேன். அதனால ஜாதி ரத்தம். உங்க உடம்புல யாருனால ஜாதி ரத்தம் ஓடுதா? இல்லையா, நாங்களே ரத்தம் கொடுத்து காப்பாத்திக்கிறோம். காட்சி 4. காட்சி 4. 3 மாணவர்களும் ஏட்டறிவு ஏகாம்பரத்தை ரத்தத்தை கொடுத்து காப்பாத்தினர். உங்களுக்கு ரொம்ப நன்றிப்பா. நேரா பார்த்து பேசு. உங்களுக்கு ரொம்ப நன்றிப்பா. 3 பேரும் ரத்த குத்தி என் உயிரை காப்பாந்ததுக்கு. ஜாதி ஜாதி பூச்சி திஞ்சு நின்றுனேன். கட்சியில ஜாதியை வந்து காப்பாத்துச்சு. இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் இவங்களாம் தான் வந்து காப்பாத்துனாங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். இந்த நிகழ்வுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? மைக் வாய்க்கிட்ட வை. இந்த நிகழ்வுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நல்ல இறக்க குணமும் நல்ல பண்பும் அறிவும் தான் ஒரு மனுஷனை காப்பாத்தும். ஜாதி வந்து காப்பாத்தாது. இன்னுயிர் காப்போம்.